ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரம்மிமோ ஸ்டாப்பு டுடே ட்ரிக்கு என்ன ப்ளே பண்ணலாம்னா ட்ராகனஸ் டைகர் ப்ளே பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு 3000 இருக்குது. ஒரு 5K ரீச் பண்ணால் போதும் எனக்கு. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்டு டேபிளில் போயிருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 5K வச்சு ஒரு ஃபோர் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். ஆல்ரெடி 4 ட்ராகன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மறுபடியும் ட்ராகனே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராகன் ஒரு டைகர் 4 ட்ராகன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போலேருந்து ஆப்போசிட்டாக பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் லெவலு டைகரில் வச்சுருக்கேன். ட்ராகனுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஓகே, ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ராகனே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் லெவல் டைகரில் வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஆப்போசிட்டாக போனால் ஆப்போசிட்டாகவே கண்டினியூவாக கட்டணும். மாற்றி கட்டினீங்கன்னா லாஸ் ஆயிரும். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஆப்போசிட்டாக கட்டினேன். செகண்ட் லெவல் ஆப்போசிட்டாக எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ட்ராகன் தான் விழுந்து ட்ராகனில் கொண்டு கட்டுவோம். பட் அவங்க டைகர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், 5 ட்ராகன் விழுந்திருக்கு, ஒரு டைகர் விழுந்திருக்கு. ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராகன் கொடுப்பாங்க. சரி, நான் ட்ராகனில் 200 வச்சுருக்கேன். பேட்டர்ன் படி தான் போயிட்டுருக்கேன். ஓகேவா, ஏன்னா டைகர் சும்மா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன நினைப்போம்னா டைகர் தான் விழும்னு நினச்சி டைகரில் கட்டுவோம். ஏன்னா அங்கே 5 ட்ராகன் போயிருக்கு. இன்னும் 2 டைகராக கொடுப்பாங்க அப்படின்ட்டு டைகரில் போய் கட்டுவோம். பட் டைகர் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஃபார்முலாவுக்கு டைகரை காணிச்சிட்டு ஒரு ஆட்டை 2 ஆட்டை கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா, மறுபடியும் நான் ட்ராகனில் கட்டியிருக்கேன். ஏன்னா அங்கே 5 ட்ராகன் ஒரு டைகர் போயிருக்கு. இன்னொரு ட்ராகன் கொடுத்துட்டு அப்படியே பேட்டர்னை மாற்றுவாங்க. இல்லாட்டா சிக் சாக்கில் போகும். ஒன்று விட்டு ஒன்று கூட போகும். ட்ராகன் டைகர்னு. ஓகேவா, பார்க்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க நீங்களே. இன்னுமே பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, 5 ட்ராகன் ஒரு டைகர் 2 ட்ராகன் போயிருக்கா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னுமே டைகர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு ஆட்டை கூட ட்ராகன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கே 5 ட்ராகன் போயிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ட்ராகனில் வைப்போம் ஒரு ஆட்டை. ஆனால் நான் வச்சது தப்பு தான். ஓகேவா, 5 ட்ராகன் போயிருக்கு. இன்னொரு ட்ராகன் கொடுத்தா லக்கு. இல்லாட்டா அப்படியே அவங்க டைகர் கொடுத்துருவாங்க. பேட்டர்ன் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேவா, செக் பண்ணதுக்காண்டி ட்ராகனில் வச்சுருக்கேன். ஓகே, நீங்களே பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைகர் 2 ட்ராகன் ஒரு டைகர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த பேட்டர்ன் எப்படி போகும் அப்படின்னா 2 ட்ராகன், அதாவது டைகர் 2 ட்ராகன் டைகர் 2 ட்ராகன் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா 2 ட்ராகன் 2 டைகர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட் லெவல் நம்ம ஆப்போசிட்டாக கட்டணும். நான் ட்ராகன்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா 2 ட்ராகன் ஒரு டைகர் 2 ட்ராகன் கொடுப்பாங்கன்னு ட்ராகனில் கட்டியிருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் நினச்சபடி கொடுத்துட்டாங்க. 2 ட்ராகன் ஒரு டைகர் 2 ட்ராகன் போகும். ஓகேவா, ஒரு 5K ரீச் பண்ணால் போதும். நான் ஒரு 3000 கொண்டு வந்தேன். மறுபடியும் என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ராகனே கொண்டு வைப்போம். ஃபஸ்ட் லெவலு வேண்டாம், ஆப்போசிட்டாக கொடுப்போங்க. 300 வச்சுருக்கேன். டைகரில் 2 ட்ராகன் ஒரு டைகர் ஒரு ட்ராகன் டைகர் கொடுப்பாங்கன்னு வச்சுருக்கேன். பேட்டர்ன் படி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். ஓகே, ஆப்போசிட்டாக வின் ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைப்போம்னா 2 ட்ராகன் ஒரு டைகர் 2 ட்ராகன் கொடுப்பாங்கன்னு நினச்சி ட்ராகனில் கொண்டு வைப்போம். ஆனால் ட்ராகன் விழாது, டைகர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சிக் சாக்கில் மாற்றுவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணாலே ஓரளவு ப்ராஃபிட் எடுத்துடலாம். நம்ம நினச்சதெல்லாம் விழாது. நம்ம நினச்சதெல்லாம் விழுந்துச்சுன்னா லட்சமாக எடுத்துடலாம். ஓகேவா, நமக்கு ஆப்போசிட்டாக நினைக்கணும், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கணும். இப்போ மறுபடியும் டைகருக்கே கொண்டு போவாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சிக் சாக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு ட்ராகனில் கொண்டு கட்டுவோம். பட் ட்ராகனே விழுந்துருச்சு. மறுபடியும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே கட்டுவோம். ஓகேவா, ஏன்னா அங்கே சிக் சாக்கில் போயிட்டுருக்கு. ட்ராகன் டைகர்னு போகும். அதனால் மறுபடியும் அவங்க ட்ராகனுக்கு மேலே கட்டுவோம். இப்போ 200 லாஸு, நான் 400 ட்ராகன்லேயே வைக்கேன். ஓகேவா, எப்படியும் ஒரு கட்டத்தில் அவங்க கொடுத்து தான் ஆகணும் ஒன்றுக்கு மேலே. இல்லாட்டா அந்த பேட்டர்ன் லாங்காக போகும்போது நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெட்டு வச்சு எடுத்துடணும். ஓகேவா, பார்க்கலாம். நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கேன்.
ஓகே. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சேன். அந்த ட்ரிக் அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிருச்சு பார்த்தீங்களா? ட்ராகன், டைகர், ட்ராகன், டைகர் போயிட்டு இருந்தது. இப்போ 2 ட்ராகனா குடுத்துட்டாங்க. ஆப்போசிட்டா குடுப்பாங்கன்னு நெனைப்போம். ஆனா 2 ட்ராகனா குடுத்துட்டாங்க. இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி வந்துட்டு போயிருச்சு. இங்க இருங்க 1 டைகர், 2 ட்ராகன். 1 டைகர், 2 ட்ராகன். மறுபடியும் டைகர் தான் குடுப்பாங்கன்னு நெனச்சு டைகர்ல வைப்போம். பட் அங்க டைகர் விழாது. அதனால அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே கட்டுவோம் எப்பொழுதுமே. ஃபர்ஸ்ட்டு பெட்டி ஆப்போசிட்டா கட்டியிருக்கேன். அவங்க ஸ்ட்ரெயிட்டா போனாங்கன்னா, மறுபடியும் நம்ம ஆப்போசிட்டா பண்ணுவோம். ஓகேவா? 6, 7 ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா, இந்த பேட்டர்ன் படி போறாங்க அவங்க. இங்க பாருங்க. டைகர், 2 ட்ராகன், டைகர் அப்படி குடுத்துருக்காங்களா? இங்க இருங்க. டைகர், 2 ட்ராகன், டைகர் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம கட்டணும். இப்போ இந்த பேட்டர்ன் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைகர், 2 ட்ராகன், டைகர் குடுத்து ட்ராகன் குடுத்துருக்காங்க. இங்க டைகர், 2 ட்ராகன் குடுத்து டைகர் குடுத்து டைகரே குடுப்பாங்க. பார்க்கலாம். ஏன்னா 2 ட்ராகன், 2 டைகர் போகுது செட் செட்டா. ஓகேவா? இதெல்லாம் அவங்க ஏமாத்துற வேலை. நமக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும். ஓகே. மறுபடியும் அதே பேட்டர்ன் தான் போறாங்க. பழைய பேட்டர்னுக்கே போறாங்க. எப்போனாலும் திரும்புவாங்க. ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. ஓகேவா? நமக்கு முதல்லேருந்து ஆப்போசிட்டா பண்ணா ஆப்போசிட்டாவே போணும். ஓகேவா? இங்க இருங்க 2 ட்ராகன், 1 டைகர், 2 ட்ராகன் போகும்ட்டு நம்ம கட்டலாம். வாய்ப்புகள் இருக்கு. இந்த வட்டம் ஓரளவு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் 600 வச்சிருக்கேன் ட்ராகன்ல. 2 ட்ராகன், 1 டைகர், 2 ட்ராகன் போகும்ட்டு. போன பேட்டர்ன் அப்படியே பிரேக் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே. நீங்களே பார்த்துருப்பீங்க. 2 ட்ராகன், 1 டைகர், 2 ட்ராகன் போயிருக்கு. ஓகேவா? கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கலாம். லாஸை மட்டும் ரெக்கவரி பண்ணியிருக்கேன். அடுத்த ஆட்ட கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். அடுத்து 2 ட்ராகன், 1 டைகர், 2 ட்ராகன் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் எப்போனாலும் பிரேக் ஆகலாம். இன்னும் ஒரு ஆட்ட டைகர் கொடுப்பாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம ட்ராகன் மேலே கட்டுவோம். ஓகேவா? ஏன்னா 3 ட்ராகன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ன் லாங்காக போச்சுன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணி பெட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகேவா? பார்க்கலாம். ஓகே. நீங்களே பார்த்துருப்பீங்க. 3 ட்ராகன் குடுத்துட்டாங்க. நம்ம என்ன நெனைப்போம் 2 ட்ராகன், 1 டைகர், 2 ட்ராகன் போயிருக்கு. மறுபடியும் டைகர் குடுப்பாங்க. அப்படின்னு பேட்டர்ன் படி கட்டுவோம். ஆனா டைகர் குடுக்க மாட்டாங்க. அந்த பேட்டர்ன் லாங்கா போச்சுன்னா, நம்ம ஒரு பெட் ஆப்போசிட்டா பண்ணி எடுத்துறணும். ஓகேவா? இப்போ 3 ட்ராகன் குடுத்துருக்காங்க. இங்க எங்கேயுமே 3 ட்ராகன் வரவே இல்ல. நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால நான் டைகர்ல 300 வைக்கேன். ஓகேவா? பார்க்கலாம். இதோட பிரேக் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். பிரேக் பண்ணாட்டா அந்த ட்ராகன் மட்டுமே 6 ஆட்ட 7 ஆட்ட போகும்னு அர்த்தம். ஓகே. பிரேக் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. மறுபடியும் ட்ராகனே குடுத்துட்டாங்க. அடுத்த பெட்டை கட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? 600 ஆயிடுச்சு ஓரளவு. நான் அமௌண்ட்டே பார்க்கல. ஓரளவு ரீச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். 4, 3, 7. 7 படி பார்த்தீங்கன்னா ட்ராகனில் கட்டலாம். சரி வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லெவலு டைகரில் கட்டியிருக்கேன். ஆப்போசிட்டாக ஏன்னா 3 ட்ராகன் டைகர் 2 ட்ராகனாக கொடுப்பாங்கன்னு வச்சுருக்கேன். ஓ ஸோ சேட். தப்பாக தான் கட்டிட்டேன். யோசிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் 3 ட்ராகன், 1 டைகர், 3 ட்ராகன் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிக்சாக் பேட்டர்ன் அப்படியே கொண்டாந்துட்டு இந்த லெக்கில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு ட்ராகன் கொடுத்துட்டு தான் ஆப்போசிட்டாக கொடுப்பாங்க. அதனால் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் வச்சிடலாமா? வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ராகனில் வச்சுருக்கேன். இன்னொரு ட்ராகன் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். 3 ட்ராகன், 1 டைகர், 2 ட்ராகனாக கொடுப்பாங்க. அப்பா இப்படி ஒரு ஆட்டையே நான் பார்த்ததில்ல. கியூனு கிங்கு விழுந்திருக்கு. ஓகே 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 ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ 2 லெவல் லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 8 நிமிஷம் விளாண்டுருக்கேன். இப்போ தான் 2 லெவலில் லாஸ் பண்ணியிருக்கேன். 3வது லெவலு டைகர் ட்ராகன் போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஆட்டை ட்ராகனில் வச்சு பார்க்கேன். ஓகேவா? பார்க்கலாம். சிக்சாக்கில் கொடுத்தாங்கன்னா 10. ஓகே 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 ஓகே. ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. 3 லெவல் லாஸு. டைகர், ட்ராகன், 2 டைகர். ஓகே. கொஞ்சம் அதிகமாக பெட் பண்ண ஆரம்பிச்ச வேண்டியதான். ஃபுல் அமௌண்ட்டே வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. நான் 5 ரூபா ரீச் பண்ணால் போதும்னு நினச்சேன். பட் அவங்க 5000 ரீச் பண்ணணுங்காங்க. 6, 7 கிட்ட போயிடும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக டைகர் விழுது. ஓகே. நீங்களே பார்த்துருப்பீங்க. 5 ரூபா போதும்னு நினச்சேன். அவங்க எனக்கு பெட் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு, அது போக ரம்மிமோ ஸ்டாப் லிங்க், டெலிகிராம் குரூப்பு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பெட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் ட்ராகனே கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இருக்கிற சில்லறையை மட்டும் வச்சுக்கிட்டேன் ரவுண்டுக்காண்டி.
ஓகேவா. 6700 போதுமானது எனக்கு. வந்தாலும் வராட்டாலும் இந்த கேமை முடிச்சுக்கிடுவேன். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரவுண்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவு. 7 ரூபா ரீச் ஆயிடுச்சா? ஓகே, இன்னும் 10 ரூபா வேணும். அதுக்காண்டி என்ன பண்ணலாம்னா டைகர் ட்ராகன் 3 டைகர் போயிருக்கு. ஒரு ட்ராகன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் வச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் லெவல் ட்ராகன் ஓகேவா, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீச் பண்ணிட்டேன். 7 ரூபா ரீச் பண்ணிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. 3000 கொண்டாந்தேன். 4000 ப்ராஃபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.